ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி நான் கீமா சமோசா நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். நான் இங்கே 200 கிராம் கீமாவை நல்லா கழுவி வடிச்செடுத்திக்கிறேன். அதை பேனில் சேர்த்து அதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணியை சேருங்க. அந்த தண்ணியில் இந்த கீமாவை நீங்கள் நல்லா வேக விடுங்க. இப்படி அரைச்சி தண்ணி விட்டு நல்லா இந்த கீமா வெந்து கொண்டு வரப்போக்குள்ள மிளகு ஒரு கரண்டியை நான் சேர்க்குறேன். இப்போ இந்த கீமாட தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு பின்னால் நாங்கள் அதை ஓரமாக்கிட்டு மற்ற சைடில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து அதில் கருவேப்பட்டை, நல்ல சின்னையாக வெட்டின தக்காளி, மெல்லிசா அரிஞ்ச பச்சை கொச்சிக்காயும் சேருங்க. உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தேன்டா அதுலேயும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதுபோல் நல்லா நான் தாளித்து கொள்ளணும். அதன் பின்னால் அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் நடுவில் கொஞ்சம் ஆயிலை சேர்த்து நான் நல்லா சின்னையாக வெட்டின வெங்காயத்தை இங்கே சேர்க்குறேன். வெங்காயம் அடங்குறதுக்காக ஒரு கண்டி சால்ட்டையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு பின்னால் இந்த கீமாவோட அந்த வெங்காயத்தை நாங்கள் நல்லா பரட்டி விடணும். அதன் பின்னால் நாங்கள் ஸ்பைசி வேலை சேர்த்துக்கொள்ளணும். நச்சிரம் தூள், கொச்சிக்கத்தூள், மசாலாத்தூள், மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தூள் இருந்தால் அதுலேயும் ஒரு கரண்டி சேருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. அதன் பின்னால் அவிச்ச கிழங்கு அதையும் நான் இங்கே சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா பரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி, புதினா அது ரெண்டையும் நல்லா சின்னையாக வெட்டி இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு டேஸ்ட்டை பார்த்து உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த சம்பளம் நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ வாங்க நாங்கள் டோவை பிணைவோம். 20 சமோசா தான் இந்த ஃபில்லிங்ஸில் எங்களுக்கு செய்ய இயலும். அதுக்கு 300 கிராம் மா எடுத்துக்கொள்ளுங்க, 30 கிராம் மாஜரின், தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் போல் நச்சுரம் கொட்டை, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பெருஞ்சீரகம் கொட்டையும் சேர்க்கலும். அதையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அதன் பின்னால் ஒரு கரண்டி நான் எள்ளு சேர்க்குறேன். நல்ல கூலான தண்ணியில் தான் இது நாங்கள் பிணைஞ்சு கொள்ளணும். ஏண்டியாலோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை போட்டு இந்த டோனியை பிணைஞ்சு கொள்ளுங்க. நல்ல டைட்டான டோவாக நாங்கள் பிணையணும். இந்த டோவை ப்ரெஸ் பண்ணமின்றா என்னோட கையில் ஒட்டி படப்படாது. அந்த அளவுக்கு டைட்டான டோவை பிணைஞ்சி அதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு பின்னால் 10 போல் பிடிச்சிக்கொள்ளணும். ஒரு போலையில் நாங்கள் 2 சமோசா செய்வேன். அப்போ 10 பால்ஸ் பிடிச்சமின்றா எங்களுக்கு 20 சமோசா செய்ய இயலும். அப்படி பால்ஸ் பிடிச்சி எடுத்து அதை நாங்கள் ஒரு 7 இன்ச்சஸ் அளவுக்கு உருட்டி கொள்ளணும். இந்த கணத்துக்கு அதை நாங்கள் உருட்டி எடுத்ததுக்கு பின்னால் அதை 2 நாங்கள் வெட்டி கொள்ளணும்.
அதில் ஒரு சைடில் தண்ணி கொஞ்சம் தேய்ச்சி நான் செய்கிற மாதிரி கார்ன் வடிவில் இதை நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. அந்த ஜாயின் பண்ணுற 2 துண்டையும் நல்லா சீல் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் தேவையான அளவு சம்பல் அதில் போட்டுட்டு கரண்டிற பிந்து பக்கத்தால் சம்பலை உள்ளுக்கு மட்டும் நல்லா தள்ளி விடுங்க. அதேமாதிரி அந்த மூட்டுக்கு நேரைக்கிற துண்டை அந்த மூட்டை போலே மடிச்சு விடுங்க. அப்போ சமோசா செஞ்சு சரி கொஞ்சம் அது ஒரு பசந்தான டிசைன் ஆகிக்கி. அப்படி மடிச்சு விட்டதுக்கு பின்னால் கீழே துண்டை நாங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட தான் ஏய்க்குது. இது தான் நான் செஞ்ச சமோசா. இப்படி 10 பால்ஸில் எங்களுக்கு 20 சமோசா செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நான் இதை ஃபீஸ் பண்ணி எடுத்திக்கிறேன். எண்ணெயை நல்லா சூடாக்கி மீடியம் டு லோ ஃப்ளேமில் இதை நீங்கள் பொரிச்செடுங்க. இப்படி சமோசா செஞ்சு மிச்ச நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஃப்ரோசனாக வைக்கணுமா இருந்தால் இதை நீங்கள் அப்படி பச்சையாகவே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொஞ்சம் பொரிச்சு வைங்க. அதாவது நல்ல சூடாக்கின எண்ணெயில் இது போட்டதுமே இது வெள்ளை கலருக்கு பூத்து வரும். அதோடு இதை இறக்கி ஆற வச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரோசனாக வைங்க. இந்த கலர் வந்ததும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நாங்கள் இந்த சமோசாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சாஃப்டாக இந்த சமோசா இருக்குதுண்டு. ஃபில்லிங்ஸும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தேன்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.